புதிய கட்டுப்பாடுகளுடன் இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்ததால் நீலகிரி நாடுகாணி சோதனை சாவடியில் 2 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. விவரங்களுடன் நிகரான செய்தியாளர் ஐயாசாமி, விவரம் என்ன? போதிய காவலர்கள் இல்லையா, இல்ல இ பாஸை வெரிஃபை பண்ண காலதாமதம் ஏற்படுதா? தேவபிரியன், நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று முதல் புதிய கட்டுப்பாடுகளுடன் இ பாஸ் அமலுக்கு வந்துள்ளது. இதனால் இன்று முதல் நீலகிரிக்குள் வரும் சுற்றுலா பயணிகள் அனைவரும் இந்த இ பாஸ் பதிவு செய்த பின்பே மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள். நள்ளிரவு முதல் இந்த அமலாகி உள்ளதால் இன்று காலை முதலே பல சோதனை சாவடிகளில் சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது அதிகமாக காணப்பட்டது. குறிப்பாக நீலகிரி கேரள எல்லையில் உள்ள நாடுகாணி சோதனை சாவடியில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் இந்த வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அனைத்து சோதனை சாவடிகளிலும் போதுமான பணியாளர்களும் உள்ளனர். அதாவது 2 வருவாய்த்துறையினர், 2 காவலர்கள், இ பாஸ் பதிவு செய்யும் மகளிர் குழுக்கள் என 6 பேர் வீதம் 15 சோதனை சாவடிகளில் 90 பேர் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சில இடங்களில் இந்த இணையதள வசதி பயன்பாடு என்பது குறைவாக இருப்பதால் இந்த இ பாஸ் பதிவு செய்தலில் சற்று தாமதமாகும். இதன் காரணமாக கூட இந்த வாகன நெரிசல் என்பது ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த பகுதி நாடுகாணி சோதனை சாவடியில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்களை சீரமைக்கும் பணியில் காவலர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். முதல் நாள் என்பதால் அதிகமான வாகனங்கள் நள்ளிரவு முதலே இங்கு வர ஆரம்பித்துள்ளன. இன்று காலை முதல் இந்த சோதனை சாவடிகளில் அனைத்து மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தலின்படி பணியாளர்கள் தீவிரமாக இ பாஸை சோதனை செய்து வருகின்றனர். இந்த வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் சுற்றுலா பயணிகளும் சற்று சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஐயாசாமி.